அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு, யாருடைய சொத்துக்களை வாங்கக்கூடாது. இப்போ சொத்து வாங்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். அது வீடாக இருக்கலாம், இல்லை காலி மனையாக இருக்கலாம். இப்படி வாங்கணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். யாருடைய சொத்துக்களை வாங்கினால் என்ன பலன் என்பதற்குண்டான பதிவு தான் இன்றைய பதிவு. சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. அதனால் சிவன் கோவில் சொத்துக்களை வாங்கக்கூடாது. சிவன் கோவில்னு கிடையாது, எந்த கோவில் சொத்துக்களையும் வாங்கக்கூடாது. அடுத்தது பங்காளி சொத்து. இப்போ உங்களுக்கு பங்காளியாக இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க. அவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதோ அல்லது விலைக்கு வாங்குவதோ மிக மிக தவறு. அடுத்தது பிராமணர்கள் சொத்து. அந்த கோவிலில் பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுடைய சொத்துக்களை வாங்கக்கூடாது. அதற்கு அடுத்தது பிள்ளைகள் இல்லாத சொத்து. இப்போ வாரிசே இருக்காது, அவர்களுடைய சொத்துக்களை வாங்கி நம்ம அனுபவிக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாகும். அடுத்தது கஞ்சத்தனம் நிறைந்தவருடைய சொத்துக்களை வாங்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த சொத்துக்களை வாங்கி அனுபவிக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பரிகாரமே கிடையாது. அதனால் மேற்சொன்ன சொத்துக்களை வாங்காமல் நல்ல சொத்துக்களாக வாங்கி நீடூடி வாழ எம்பெருமான் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம.